ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி கடையில் வாங்குற மாதிரியே நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக கஸ்தூரி மேத்தியும் சில்லி ஃப்ளேக்ஸும் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வெந்தயக்கீரை. அந்த வெந்தயக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டு இங்கே கிடைக்கும். 1 கிராமுக்கு அந்த ஒரு கட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நம்ம ஊர்லையும் வெந்தயக்கீரைன்னு கேட்டோம்னாக்க சந்தையிலலாம் கிடைக்கும். அது வாங்கிட்டு நல்லா அந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. நான் 2 தடவை கழுவிட்டு இது 3ஆவது தடவை கழுவுறேன். நம்ம எந்த ஒரு இதுவுமே காயுமே நறுக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிக்கிறணும். அதே மாதிரி கீரையும் நம்ம நறுக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிடணும். இப்போ நல்லா கழுவி அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டேன். நம்ம இல்லைன்னா துணியில் கூட விரித்து விட்டுக்கலாம் அந்த தண்ணி ஈரப்பதம் போகிறதுக்கு. இப்போ இதை அதில் உள்ள இலையை மட்டும்தான் நம்ம பிச்சு எடுக்கணும். ரொம்ப காம்பு தேவையில்லை. அதுக்காக ரொம்ப காம்பு இது பண்ணவும் வேண்டாம். கொஞ்சம் காம்போட கொஞ்சம் மீடியமாக இப்போ பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி பிச்சிங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ பிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இலை ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் பால்கனியும் கிடையாது, மொட்டை மாடியும் சாவியெல்லாம் தரமாட்டாங்க. வேறு எதுவுமே எனக்கு வெயில் கிடையாது. இந்த மாதிரி ஜன்னல் ஓரத்தில் நாங்கள் பொடி கட்டி வச்சுருக்கோம் துணி காய வைக்கிறதுக்காக. அந்த இருக்க இடத்துல தான் நான் காய வச்சுருக்கேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸுக்கு மிளகா எடுக்கிறேன். இது ஒரு 50 கிராம் கிட்ட இருந்துச்சு. இந்த மிளகா நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் மிளகா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுவையும் வெளியில் ஜன்னல் வெளியில் காய வச்சுருக்கேன்னா இந்த அளவுக்கு தான் எங்கள் வீட்டில் வெயில் போடுற இடம் இருக்குது. அதனால் நான் இந்த ஜன்னலில் தான் எதுவாக இருந்தாலும் காய வச்சுக்குவேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸையும் அந்த கீரையையும் காய வச்சாச்சு. இப்போ சாயந்தரம் எடுத்துட்டேன் மிளகாயை. இந்த மாதிரி நம்ம ஆட்டி பார்த்தோன்னாக்க நல்லா சத்தம் கேட்கணும். விதையெல்லாம் நல்லா கடகடன்னு ஆடும். அந்த அளவுக்கு காஞ்சிச்சுனா தான் நம்மளுக்கு போட்டு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம காய வச்சு அந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு 2-3 சுற்று சுற்றினா போதுமானது. கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெருபெருக்கையாக இருக்கணும். இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. நம்ம காய வச்சு அந்த கீரையை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. அது தட்டு கீழே விழுகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் பேப்பரில் மாற்றிட்டேன். இப்போ இது 2ஆவது நாள் காலையில் காய வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 3 நாளைக்கு காஞ்சதுக்கப்புறம் அந்த கீரை நம்ம எந்த அளவுக்கு காய வச்சோம் இவ்வளவு சுருங்கி இதுவாகி காஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து நசுக்கணும்னாக்க கீரை இந்த மாதிரி நல்லா நுணுங்கணும், பொடியாகணும். அந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். இதை நம்ம நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு ஜாம் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். அதில் அந்த கீரையை ஃபுல்லாக கஸ்தூரி மேத்தி ஃபுல்லாக போட்டாச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு 1 கிளாஸ் கிடச்சிருச்சு. இது நம்ம கடையில் போய் வாங்க போனோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப கூடுதலாக இருக்கும் ரேட்டு. நம்ம வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக 1 கிராமில் நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இது கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரையிலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா காசு கூடுதலாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு 1 கிராம் மிளகாயிலே நம்ம வீட்டிலே சில்லி ஃப்ளேக்ஸும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் இனிமேல் எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.